இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சவுண்ட் வரும். அது உங்கள் மொபைல்லே டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஆப் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன்லேயே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வரும். அது என்னென்னா நிறைய லோகோ இருக்குது. இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் லோகோலாம் நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை படி. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் யுவர் நோட்டிஃபிகேஷன் ரெடி பேக் வெல்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்பாங்க. கிராண்டன் கொடுங்க. கிராண்டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் போகும். அதில் எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தவங்க பின்னாடி வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் பர்மிஷன் கேட்பாங்க. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வெளியே பின்னாடி வாங்க. பேட்டரி ஆப்டிமைசேஷன் கேட்டுருவாங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ரெடி ஆகிடும். இதில் எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு இண்டிகேட்டர் மாதிரி வரணுமோ அந்த ஆப் எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் எனேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம்னு இருக்கும். சிஸ்டமில் வர நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம் ஆக்டிவ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணதோட எல்லாமே ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி அனிமேஷன் டைம் கேட்பாங்க. எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் இன்டர்வல் கேட்பாங்க. எத்தனை தடவை பிளிங்க் பண்ணுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த இடத்துல வேணும், உங்களுக்கு எந்த இடத்துல பிளிங்க் ஆகணுமோ அது நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி சைஸ் கேட்பாங்க. அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் கேட்பாங்க. இதில் தான் முக்கியமானதே இருக்குது. நீங்கள் நிறைய ஷேப் இருக்குது. பேட்மேன் அப்படின்னு, அவெஞ்சர்ஸ் லோகோ, அயன்மேன் அப்படின்னு இதில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் சில தான் பார்த்தீங்கன்னா பெய்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிலலாம் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃப்ரீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரீயான அனிமேஷன் இது கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எந்த ஆப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்கு எந்த கலரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்புக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கைஸ், உங்களோட நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் காமிக்கும். எல்இடி அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவெஞ்சர்ஸ் லோகோலாம் போட்டு வருது. ரொம்ப ஒரு யூனிக் லுக் கொடுக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.